இப்போ டிரான்சிஸ்டருடைய ஆம்ப்ளிஃபையர் டிசைனை பற்றி முடிச்சிட்டோம். I think I would have given you some extra ideas and picture how a design is made with respect to voltage divider biasing, which is the most stable biasing of all the different types of biasing available for transistor. Biasing oda artham enna, the Q point select பண்றதும் further when a AC signal is coming into the picture, the Q point should not shift either to the saturation region or to the cutoff region. இதுதான் அந்த ஆக்டிவ் ரீஜன்லேயே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பயாசிங் உடைய முக்கியமான வேலை. எஸ்பெஷலி அது ஜீரோ இன்புட் சிக்னல் ஏசி சிக்னல் இருக்கும் பொழுது அது கியூ பாயிண்ட்லேயே மெயின்டைன் பண்ணுறதுக்கும் அது வேணும். ஸோ திஸ் இஸ் ஹவ் த டிசைன் இஸ் டன். நவ் a little bit more is required than this is basic design. Actual amplifier, transistor amplifier, I will call it CE amplifier. ஏன்னா காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷனில் தான் நம்ம இதை பற்றி படிச்சுட்டு இருக்கோம். அஃப்கோர்ஸ் remember, 3 configuration exist: common base configuration, common collector configuration also exists. Common base உடைய அட்வான்டேஜ்ங்கிறது ஒன்று இருக்குது. அதில் கெயின் வந்து என்ன இருக்கும், அப்ராக்சிமேட்லி 1 தான் இருக்கும். காமன் எமிட்டரில் தான் கெயின் இஸ் பிகாஸ் ஆஃப் பீட்டா. பீட்டா இஸ் going to vary from nearly 20 to 200 பார்த்தோம். As alpha, CBயில் வரக்கூடிய alpha will vary approximately from 0.9 to 0.995 இவ்வளோதான் இருக்கும். மேக்ஸிமம் ஒன் இஸ். அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன, அதுக்கு வந்து இதை சொல்லுவோம் கெயின் 1 வச்சுட்டு காமன் பேஸை வந்து பண்ணுறதுக்கு காரணம், சி தி இன்புட் இம்பீடன்ஸ் அவுட்புட் இம்பீடன்ஸ் இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்லா ஆம்பிளிஃபையர் இருக்கும். இதோட அவுட்புட் இம்பீடன்ஸ் கம்மியாக இருக்கும், இன்புட் இம்பீடன்ஸ் கொஞ்சம் மாடரேட்லி ஹையாக இருக்கும், கெயின் அதிகமாக இருக்கணும். அதுதான் இதனுடைய பேசிக் ஃபீச்சர். ஃபார் சிபி ஆம்பிளிஃபையருக்கு கெயின் ஒன்றே தான் இருக்கும், அல்லது ஸ்லைட்லி லெஸ் தேன் 1 இருக்கும். பட் இம்பிடன்ஸ் மேட்சிங்க்கு யூஸ் பண்ணுவோம். சேம் வே சிசிக்கும், சிசி அப்படின்னா காமன் கலெக்டருக்கும் கெயின் வந்து வெரி மச் ரிடியூஸ் க்ளோஸ் டு 1, பட் இம்பிடன்ஸ் மேட்சிங்க்கு வேண்டி இருக்கும். தெர் ஆர் செவரல் அப்ளிகேஷன்ஸ் ஃபார் அன் ஆம்பிளிஃபையர். ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் நம்ம படிக்கிறது சிஇ ஆம்பிளிஃபையர் அப்ளிகேஷன். சிக்னலை பூஸ்ட் பண்ணுறது, வீக் சிக்னலை பூஸ்ட் பண்ணுறது, டிஸ்டார்ஷன் வராமல், டிஸ்டார்ஷன் லெஸ் ஆம்பிளிஃபிகேஷன். அதாவது அந்த கியூ பாயிண்ட் எப்படி செலக்ட் பண்ணுறது, ஃபர்தராக தெர்மல் ரன்வே போகாமல் காப்பாற்றுறது. நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்டேஜாக தெர்மல் ரன்வே போனாலும் பரவாயில்ல, தெர்மல் ரன்வே போகும்போது காப்பாற்றுறதுக்கு எல்லாத்துக்கும் தான் அந்த பயாசிங் வந்து நம்ம வோல்டேஜ் டிவைடர் பயாசிங்கை பற்றி நம்ம யோசிக்கிறோம். இப்போது ஃபர்தராக இந்த சிஇயில் வேறு என்ன எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். தட் இஸ் ரியல் ஒர்க்கிங் ஆர் ப்ராக்டிக்கல் ஆம்பிளிஃபையர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். லெட் அஸ் ஃபர்ஸ்ட் ட்ரா தி டிரான்சிஸ்டர், NPN டிரான்சிஸ்டர், பேஸ், collector, emitter, then what are the things we drew? RC வரைஞ்சோம் plus VCC வரைஞ்சேன். ஸோ அவுட்புட் எங்கே எடுக்க போகிறோம், இதான் V0 தான், இங்கே தான் அவுட்புட் எடுக்க போகிறோம். ஸோ RC வரைஞ்சேன். தென் RE ஒன்று வரைஞ்சோம். இதுக்கு ஸ்டெபிலிட்டிக்கு RE எப்படி ஸ்டெபிலிட்டி கிரியேட் பண்ணிச்சுன்னு பார்த்தோம், ஞாபகம் இருக்கா RE. தென் த வோல்டேஜ் டிவைடர் சர்க்கியூட் which is required, and now the AC signal has to be applied to the base V input, which is the AC signal. So this is R1 R2 network, voltage divider network, which brings about the biasing, proper biasing, and also stability RE which இருந்தோம். இதெல்லாம் கரெக்டாக இருக்குது, everything is fine. And you remember this V0 will be out of phase by pi radius with respect to VI, அதையும் பார்த்துட்டோம். எவ்ரிதிங் இஸ் ஃபைன். இப்போ வேற என்ன ஃபர்தராக வேணுமா அப்படின்னு கேட்டால் எஸ் வேணும். எதெல்லாம் வேணும், முதல்ல பயாசிங். ஸோ ஃபர்ஸ்ட் இது என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் ஐடியாவை என்ன பண்ணோம், the voltage divider biasing பார்த்தோம். அது பேசிக் அந்த ஃபீச்சர் கொடுத்தாச்சு. அடுத்த ஃபீச்சர், இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் என்னன்னா, இந்த விஐலேருந்து வரக்கூடிய இந்த சோர்ஸுக்கு, விஐங்கிறது ஒரு ஏசி சோர்ஸ், இந்த ஏசி சோர்ஸுக்கு ஒரு இம்பீடன்ஸ் இருக்கும். அந்த இம்பீடன்ஸ் வந்து இதில் ஆக்ட் பண்ணிடுச்சுன்னா, இதில் R2 வழியாக ஆக்ட் பண்ணிடுச்சுன்னா, ஒன்ஸ் அகெயின் இந்த ஸ்டெபிலிட்டி இதை அஃபெக்ட் பண்ணும். R2 உடைய வேல்யூ மாறக்கூடாது. இங்கே வந்து இம்பீடன்ஸ் இதுக்கு பேரலாக வருது, R2க்கு பேரலாக. அப்போ இந்த இம்பீடன்ஸ் அந்த R2வை அஃபெக்ட் பண்ணிடுச்சுன்னா, நம்ம VR2 கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும்லாம் சொன்னோமே, அது மாறி போயிடும். அப்போது அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன வேணும், இந்த ஏசி சிக்னல்லையும் இதுக்கும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கெப்பாசிட்டன்ஸ் வழியாக கனெக்ட் பண்ணுறோம். இது சிசி, அது சிபின்னு வச்சுக்கோங்க.
So this is a very essential aspect of to avoid அப்போ இந்த சிபி அப்படின்னு எழுதிக்கிறேன். இதுக்கு பேர் கப்ளிங் கெப்பாசிட்டர்னு சொல்லுவோம். இதை அதனால சிசின்னு எழுதுவாங்க, சிசின்னு எழுதுவாங்க. பட் நான் சிபின்னு போட்டது காரணம் பேஸில் வருது அப்படின்னு காமிக்கிறதுக்கு. இதனுடைய வேல்யூஸ் சூஸ் பண்ணுறது இம்பார்ட்டன்ட்டு. ஸோ த கப்ளிங் கெப்பாசிட்டர் ரோல் இஸ் டு completely avoid the impedance of the source coming into the picture. So this will, remember நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் படிக்கும்போது கெப்பாசிட்டரை பற்றி படித்தோம். அப்புறம் ஏசி சர்க்கியூட்ஸில் கெப்பாசிட்டரை பற்றி படித்தோம். ஏசி சர்க்கியூட்ஸில் படிக்கிறது தான் இப்போ நம்ம யோசிக்க போகிறோம். கெப்பாசிட்டன்ஸுடைய இம்பீடன்ஸுங்கிறது என்ன? எக்ஸ்சி எழுதுவோம் இல்லையா, அது 1/ωc. ஸோ ஒமேகா இஸ் அ ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஆஃப் தி இன்புட் சிக்னல் விஐ and C. So இது என்ன ஆகுது? This should be very very small. இது ஸ்மாலாக இருக்கணும்னா C, இந்த கப்ளிங் கெப்பாசிட்டர் இங்கே வருதுல சிபின்னு எழுதியிருக்கீங்க, சிபி should be slightly higher. அப்போ என்ன ஆகும்? இது என்ன பண்ணும்? This will allow only the AC signal to pass through. So ஏசி சிக்னலுக்கு இது லெஸர் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்து ஏசியை பாஸ் பண்ணணும். அப்படின்னா இது கொஞ்சம் மாடரேட்லி ஹையாக இருந்ததுன்னா ஏசி alone it will not pass DC. Remember CB, a capacitor will not allow DC to pass across, only AC to across. So DC வரலினாலே இது என்ன ஆகுது? இதனுடைய சோர்ஸ் உடைய இம்பிடன்ஸ் does not affect stability. இது எப்படி ஸ்டெபிலிட்டின்னு சொல்றதுடைய அர்த்தம் என்னன்னு? does not affect the biasing சொல்லலாம் இந்த இடத்துல. ஸ்டெபிலிட்டின்னு சொல்றது, ஸ்டெபிலிட்டி இஸ் ப்ரொவைடட் பை RE. இந்த பயாஸ் வோல்டேஜ் இருக்கு இல்லையா, VR2 is equal to VBE plus VE அப்படின்னு எழுதினோம் இல்லையா, அதை அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு VBE ஆல்வேஸ் ஃபார்வர்ட் பயஸில் இருக்கணும்னா இதனுடைய டிசி காம்பனண்ட் உள்ள வரக்கூடாது. அப்போ இந்த கெப்பாசிட்டர் இஸ் எசென்ஷியல், இஸ் வெரி வெரி எசென்ஷியல். ரைட், அடுத்த ஸ்டேஜாக என்ன பண்ண போகிறோம்? இங்கே வரலாம். இப்போ குட் அமௌண்ட் ஆஃப் ஏசி சிக்னல் இப்போ வந்துடும். இது ஆம்பிளிஃபை பண்ண போகிறது. இந்த ஏசி சிக்னல் ஆம்பிளிஃபை பண்ணோன்னே இந்த இதில் ஐசி ஃப்ளோ ஆகுது இல்லையா, ஸோ ஐஇ ஃப்ளோ ஆக போகிறது இல்லை. ஐஇ இஸ் அப்ராக்சிமேட்லி ஐஇ இல்லையா, பிகாஸ் ஐபி இஸ் வெரி ஸ்மால். ஐபி இஸ் வெரி ஸ்மால், ஐசி வில் பி அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு ஐஇ. இப்போ இது ஏசி சிக்னல் வந்தோடனே ஐசி என்ன ஆயிடுது? ஐசி ஏசி சிக்னலாக மாறிடுது. அப்போ ஐஇ ஆல்சோ வில் பிகம் ஏசி சிக்னல். ஸோ இது ஏசி சிக்னல் ஆகும் பொழுது வரக்கூடிய பிரச்சனை என்னது? இது ஏசி சிக்னலில் நம்ம ஒரு சூட்டபிள் கெப்பாசிட்டன்ஸ் வழியாக பைபாஸ் பண்ணலினா ஒன்ஸ் அகேன் இந்த ஸ்டெபிலிட்டி வில் கெட் அஃபெக்டட். RE எதுக்கு வச்சுட்டு இருக்கோம்? இந்த பாயிண்ட் எதுக்கு? ஸ்டெபிலிட்டிக்கு வச்சுட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ இந்த அவாய்டு அன்ஸ்டேபிள் சிச்சுவேஷன் ஆர் லீடிங் டு அன்ஸ்டேபிள் கண்டிஷன் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன வேணும்? ஒரு கெப்பாசிட்டன்ஸ் இங்கே போட்டுக்கிறோம். இதோடைய கெப்பாசிட்டன்ஸ் என்ன இருக்கணும்? ஸோ சிஇங்கிறது எமிட்டர் கெப்பாசிட்டன்ஸ். இதோடைய ரோல் என்ன? எமிட்டர் கெப்பாசிட்டன்ஸ் எவ்வளோ இருக்கணும்? இதுவும் ஹையாக இருக்கணும், மச் ஹையர் தேன் சிபியாக இருக்கணும். ஏன்? ஒன்ஸ் அகேன் எக்ஸ்சி அப்படிங்கிறது என்ன? 1/ωCE. என்டையர் ஏசி சிக்னல் ஷுட் பாஸ் த்ரூ. RE வந்து என்ன பண்ணணும்? அந்த பயோசிங்க்கு வரக்கூடிய டிசியை மட்டும்தான் இதை வச்சுக்கணும். இது வழியாக ஏசியும் போக ஆரம்பிச்சதுன்னா டிசி என்ன ஆகும்? மாடுலேட் ஆகி உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி அதை அஃபெக்ட் பண்ணும். அப்போது ஏசிக்கு பைபாஸ் பண்ணுறோன்னு பேர். அப்போ இதுக்கு பேர் எமிட்டர் கெப்பாசிட்டன்ஸ்ன்னு சொல்கிறத விட இதுக்கு பேர் பைபாஸ் கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி இது கப்ளிங் கெப்பாசிட்டர்னு சொன்ன போல இதுக்கு பேர் பைபாஸ் கெப்பாசிட்டர்னு பேர். பைபாஸ் பண்ணுறதுன்னு இது ஏசியை மட்டும் இது அனுப்பிச்சிடும். ஏன்னா when CE is very large value, it will offer very small impedance to AC signal. So AC signal alone will pass and எர்த்துக்கு போக ஆரம்பிக்கும். நான் சொல்றது புரியுறதா? ஐசியோடைய டிசி பார்ட் இங்கே வரும், ஐசியோடைய ஏசி பார்ட் வில் ஃப்ளோ த்ரூ சிஇ. ஸோ சிஇயோட ரோல் என்னது? டு பைபாஸ் தி ஏசி காம்பனண்ட் ஆஃப் எமிட்டர் கரண்ட். அப்போ அதோடைய வேல்யூ எவ்வளோ இருக்கணும் பார்த்துக்கோ? ஹையாக இருக்கணும்.